ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, இந்த கேமரா ஆப்பில் பொறுத்து என்னென்ன டிசைன் பண்ணலாம்னு குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஏகே கிராஃபிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க. இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வெப்சைட்டில் போகிறேன். canva.com ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா www.canva.com வரும். வெப்சைட் மூலிமா போய்க்கோங்க. உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே உங்களுக்கு இருக்கும் கேன்வான்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வெப்சைட் மூலிமா பார்த்து எப்படி உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் உண்டு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம கஸ்டமர் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் டிசைனிங் இதில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் உண்டு. லோகோ டிசைன் ப்ளஸ் ஆன்லைன் டிசைன்ஸ் நிறையா டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கஸ்டமர் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ நமக்கு எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு இல்லைன்ட்டு நமக்கு வேணுக்குள்ள எப்படி வேணுமோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட்டபிள். சில வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெய்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் நல்லாவே இருக்கும். அதிலே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரோ வெர்ஷன் வேணால் நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நண்பா. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தம்ப்லைன் ஜஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு இதில் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெய்டு ஆப்ஷனும் உண்டு ப்ளஸ் ஃப்ரீ ஆப்ஷனும் உண்டு. இதில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பர் டைப்பிங் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் எது வேணுமோ அது வரும். உங்களுக்கு இதில் அவங்களே ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிங் க்ளோசிங் சீன் நேச்சுரல் டாக்குமெண்ட்ரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸாக வரனாலும் வரணும். ப்ளஸ் இமேஜஸ் பொறுத்தளவுக்கு ஹெல்த்தி பாஸ்டா அண்ட் டின்னர் எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்டில் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இமேஜ் ப்ளஸ் இல்லைன்னா வீடியோ கூட உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கேன் ஏகே கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகே கிராஃபிக்ஸ் லோகோன்னு சொல்லிட்டு கேன்வா ஏஐயில் ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஏரோ தெரியுது பார்த்தீங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோஸ் நிறையா வருது. உங்களுக்கு இதில் ஜஸ்ட் நீங்கள் கஸ்டமாக எடிட் பண்ணிக்கலாம் நண்பா. இல்லைனா இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லோகோஸ் எந்த லோகோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸ் கேன்வா எடிட்டர்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் கீழே ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் இதில் வரும். நீங்கள் உங்களுக்கு கேட்டகரி எந்த மாதிரி மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு லோகோ டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். லோகோஸில் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வரும். அதை டேட் மாடிஃபைட் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு எஸ்டர்டேவா இல்லை லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ள உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்து கூட அதான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தளவு. இல்லை ஆல் கேட்டகரிஸ் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண டிசைன்ஸ்லாம் வரும். ஃபோல்டராகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4வது இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த இமேஜஸ் நீங்கள் எடிட் பண்ணுறக்காண்டி அந்த இமேஜஸ்லாம் இதில் வந்திருக்கும். உங்களுக்கு இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் கொடுத்துக்கணும். கிரியேட்டிங் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் எதுவும் எடிட் பண்ண போகிறீங்களா அதோட ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் சைஸ் எல்லாமே. ரெஸ்யூம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ப்ரோடக்ட் பார்த்தீங்கன்னா 20 + 19 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் டிசைன்ஸ் ஆகட்டும், ஒர்க் ஷீட் ஆகட்டும், கார்ட் டிசைன் ஆகட்டும் அவங்களுக்கு வேணுங்களோ எடிட் பண்ணிக்கலாம். கஸ்டம் சைஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். வித்து ஹைட்டு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் பிக்சல்ஸாக இல்லைனா இன்ச்சஸில் வரலாம் எம்எம்ஆல் சென்டிமீட்டராக நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சைஸை பொறுத்து நம்மளே அதே மாதிரி சீட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்னா எடிட் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸல் சீட்ஸு, சோஷியல் மீடியா காலண்டர் ப்ளஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட்ஸு, சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்புலர் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போஸ்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் கவர் ஆகட்டும் எல்லாமே இதில் உங்களுக்கு கஸ்டமர் எடிட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1080p அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இதை கொடுத்துருக்கேன் ப்ளஸ் 1080 பிக்சல் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளே டைப் பண்ணுறது சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எம்டி பேஜ் ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்க்கு பதில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமாக எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது மாற்றினா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் என்னன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா லாக் பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூப்ளிகேட் வேணால் உங்களுக்கு டூப்ளிகேட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். வேணாம் அந்த பேஜ் வேணாம் க்ரியேட் பண்ணி இது வேணாம்னு நினச்சிட்டு ஜஸ்ட் டெலிட் ஆப்ஷன் இருக்குது மேலேன்ட்டு. ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். டிசைன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி கஸ்டம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. இதில் ஆட் பேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் இந்த ஆட் ஆயிரும்.
ஜஸ்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா பேஜஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாற்றினா மேலே பேக்ரவுண்ட் கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கலர்ஸ் இதில் வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிளாக்கு உங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் கலரு எந்த மாதிரி ஒரு கலர் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கலர்ஸ் ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இமேஜஸ் எதுனா எல்லையை டைப் பண்ணிக்கலாம். ஃபோனில் டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஐகான்ஸ் ஆகட்டும் லோகோஸ் ஆகட்டும் உங்களுக்கு இதிலே வரும். ப்ளஸ் ஃபோனோட ஃப்ரேமு எதுவும் நீங்கள் டிசைன் எடிட் பண்ணால் அதுக்கு எதுவும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐக்கான் மட்டும் டைப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃபோனோ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் உண்டு உங்களுக்கு இல்லை. எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் நீங்கள் டைப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஃப்ரேம் மட்டும் இல்லை கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட். ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐக்கான் ஆகட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் உண்டு உங்களுக்கு இல்லை. ஜஸ்ட்டு ஃபோன் டைப் பண்ணனால ஃபோனோட இமேஜஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உண்டு. ஃபோன் ஐக்கானோட ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆடியோ உங்களுக்கு உண்டு. வாக்கப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த டெக்ஸ்ட் வேணுமோ உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக நம்மளே டைப் பண்ணணும்னா ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் நான் லவ் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து ஜூம் பண்ணணும்னா நீங்கள் இந்த ட்ராக் ஆப்ஷனை வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபாண்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதிலே பார்த்தா ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களே கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் டபுள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் லவ் ஸ்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படி போட்டிருக்கேன். ஜஸ்ட் நான் ரேண்டமாக போட்டு உங்களுக்கு எது நீங்கள் எந்த டைப்பிங் பண்ணி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி போடுறேன். கலர்ஸ் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் போயிட்டு இல்லை இந்த இதே பார்த்தீங்கன்னா போல்டாக நினச்சிங்கன்னா போல்டாக ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ட்ராக் பண்ணி எழுதிட்டு பெஸ்ட்டு போல்டுன்னு கொடுத்தீங்கன்னா போல்டு ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. இல்லை இட்டாலிக்கு வேணும்னா உங்களுக்கு இட்டாலிக் மாற்றிக்கலாம். இல்லை அண்டர்லைன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆப்ஷன் கொடுங்க. அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட்ஸ் வேணும்னா நீங்கள் புல்லட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். 4-5 டைப் பண்ணி இது மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் உண்டு உங்களுக்கு. இல்லை வீடியோ மாதிரி உங்களுக்கு கிளிப் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து ஒன்று ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற அனிமேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும். ஃபஸ்ட் பாட்டம் டாப்பு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் உண்டு. ஃபஸ்ட்டு பாட்டம் கீழே மேலே போகணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேயர்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு இதை ஸ்வாப் பண்ணிங்கன்னா கீழே வரும், மேலே அது மாதிரி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்லீவ்ஸ் இந்த ஆப்ஷன் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸை பொறுத்தவரை நிறையா இருக்குது. இதில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் அவுட்லைன் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஆப் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாதிரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்லைன்னு டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கவுடாக வேணால் கவுட் டிசைன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் நவுன் வேணாம்னா அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட்ஸில் கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை அது லவ்ங்கிற பின்னாடி எல்லோ கலர் இருக்குது, சேஞ்ச் பண்ண பிளாக் ஆப்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸ்ப்ரெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல்லாக வேணால் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அது மாதிரி இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேஜஸ் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேஜஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணால் ப்ளஸ் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். 4-5 பேஜ் இருக்கும்போது உங்களுக்கு ஜூம் பண்ணால் இதில் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஜூம் ஆகும். நோட்ஸ் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வேணால் நீங்கள் இதிலே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட்ஸு. ஜஸ்ட் இதில் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன இமேஜஸ் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் வச்சுருக்கீங்களோ அதில் இந்த இமேஜஸை போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள்ட்டு பிசியில் வச்சுருக்க இமேஜஸ்லாம் அதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் வச்சுருக்கீங்க சி கால்னா டி கால்னா இதில் போய்ட்டு வச்சுக்கலாம். அந்த இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் பண்ண இது பார்த்தீங்கன்னா உள்ளோக மாதிரி ஸ்லோவாக பாருங்கள். வாட்டர் மாதிரி அப்லோட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ட்ராப் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா போதும். இதில் வந்துடும். நீங்கள் எடிட் பண்ண டிசைனுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் இமேஜஸ் ஃபோட்டோஸ் இது மாதிரி உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சிம்பிள் அவ்வளோதான். நீங்கள் ஃபோல்டர்ஸ் அதே மாதிரி உங்கள் ஃபோல்டர்ஸ் வேணால் தனித்தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி இதில் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா பென்சில் ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. இதில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா
ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் லைவ் கிளாஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஷேப்ஸ் ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஸ்கேப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணிக்கலாம் இதுலேன்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு. இதில் டூல்ஸை பொறுத்து லைவ் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இதில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, ஃபைவரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாக நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் எந்த டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கஸ்டம் டிசைன் கொடுத்துக்கோங்க. சைஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களை தேவையான எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது வீடியோவோட ஒரு மொபைல் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து இப்படி தான் நீங்கள் கஸ்டமாக எடிட் பண்ணணும். எடிட்டபிள் நம்மளுக்கு மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் இதில் இன்ஸ்டாகிராம் போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. நிறையா டிசைன்ஸ் உண்டு. ஜஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கஸ்டமாக நம்மளே எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த இப்போ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் இமேஜஸ் வரும். இல்லைனா டெலிட் ஃப்ரேம் சொல்லிட்டு வரும். ஃப்ரேம்னா அதோட வந்து ஆப்ஷன் டெலிட் ஆயிரும். இமேஜ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமேஜ் டெலிட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அப்லோட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ் வேணுன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபைலில் போய் அப்லோட் பண்ணி இமேஜஸ் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இதில் வச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படி வச்சு பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் நகட்டிட்டீங்க தேவையில்லாமல் நினச்சின்னா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கோங்க. முதல் இது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில். இது மாதிரி தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சி ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளே போஸ்டர் டிசைன் இன்ஸ்டா எடிட் பண்ணுறது. ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம மேனுவல் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் டிசைன் நீங்களே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டி ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் எது டைப் வேணுமோ ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ரேண்டமாக நான் சும்மா டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதுக்காக டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு லோகோ எது இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிசைன்ஸில் பொறுத்தளவு உங்களுக்கான லோகோ இதை ஜஸ்ட் இதை டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோ போட்டுக்கோங்க. கஸ்டமர் நம்மளே எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இமேஜை பொறுத்தளவு. இல்லை பேக்ரவுண்ட்ஸ் இந்த மொத்த கலர் பேக்ரவுண்ட் வேணும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தளவு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுது அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3-4 பேஜ் கிட்ட க்ரியேட் பண்ணி எம்டியாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கீழே போய் பாருங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாட்டம் கீழே ஒரு ஏரோமாக இருக்குது, டபுள் ஏரோ பார்த்து மாதிரி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ காட்டும். உங்களுக்கு இதில் மேலே இருந்து அது எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ப்ரிவ்யூ மாதிரி காட்டும். உங்களுக்கு இதில் ஜஸ்ட் நான் ரேண்டமாக போட்டதான் இந்த ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டருக்காண்டி வீடியோ மாதிரி வந்திருந்தது. இது மாதிரி இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இது பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் காட்டும். அதேமாதிரி இமேஜஸ் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை டெவலப்பர்ஸ் இந்த ஆப்ஷன் இதனோட கலர் சேஞ்ச் பண்ணோன்னா அதை போல்டு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆல்ரெடி முதல் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு போல்டு ஆப்ஷன் இட்டாலிக் ஆப்ஷன் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமர் நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எடிட் பண்ண போக ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆப்ஷன் உண்டு பார்த்தவங்க உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஜியா ப்ளஸ் ஜேபிசியா இல்லை வீடியோ பல பிடிஎஃப் ஃபார்மேட்டான்னு சொல்லி வரும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதுக்கு தான் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜி இருக்கிற டைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதுலேயே லிமிட்டட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஃபுல்லாக ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு உண்டு. கம்ப்ரஸ் ஃபைல் லோ குவாலிட்டி பொறுத்துறது. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்ட முடியாது. இவ்வளோ தான் ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் உங்களால் முடியும். பேஜஸ் ஃபைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ண ஃபைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 ரேண்டமாக போட்டிருக்கோம். முதல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்டரு, ரெண்டாவது நம்மளால் கஸ்டமாக க்ரியேட் பண்ணுறக்காண்டி சும்மா ரேண்டமாக நான் போட்டிருந்தது. சும்மா லாஸ்ட்டாக ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்கேன். அதனால் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை மட்டும் ஜஸ்ட்டு டிக் ஐக்கன் எடுத்து விட்ருங்க. தேவையில்லாத எடுத்து விட்டு எது வேணுமோ அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். பேஜஸ் பார்த்தீங்கன்னா 1 பேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன்.
இந்த ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன்லோடுங்க கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. ஏன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்களோட ஃபைல்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. டிசைனிங் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். அதனால நம்ம மறக்காமல் ஏகே கிராஃபிக்ஸ் சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.